தமிழை தவிர அடிஷ்னலா ஒரு லாங்குவேஜ் தெரியும்னா ஆங்கிலம். இது இல்லாம வேற ஏதாவது மொழியில நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு அது என்ன மெசேஜ் எதை பத்தினது அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ அதையும் தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். எந்த மொழியில வந்தாலும் சரி நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸா வளர்ந்து நிற்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல லைவ் டிரான்ஸ்லேட் இதை பத்தி தான் பார்க்க போறோம். சமீபத்தில் இந்த லைவ் டிரான்ஸ்லேட்டை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ல அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் லைவ் டிரான்ஸ்லேட். இது ஆல்ரெடி நிறைய அப்ளிகேஷனில் அறிமுகப்படுத்திட்டாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் S24 சீரிஸ் மொபைலில் அறிமுகப்படுத்திருக்காங்க. கேலக்ஸி A சப்போர்ட்டோட லைவ் டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், அதுக்கப்புறம் அலெக்ஸா, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். லிஸ்ட்டு பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லைவ் டிரான்ஸ்லேட் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இப்போ சமீபத்தில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சோஷியல் அப்ளி அது வேறு யாரும் இல்லை, நம்ம வாட்ஸ்அப் தான். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் கூடிய சீக்கிரத்தில் லைவ் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புகுத்த போகிறாங்க. அதாவது நீங்கள் யாரோட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழுக்கு தமிழ்லாம் பிரச்சனை இல்லை, ஆங்கிலத்துக்கு ஆங்கிலம்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு மொழியில் டைப் பண்ண, அவர் ஏதோ ஒரு மொழியில் டைப் பண்ண, அது என்ன அர்த்தம் நமக்கு தெரியாமல் நம்ம திக்கி திணறிக்கிட்டு வேற வழியில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளேயே லைவ் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ஆக்க போகிறாங்க. இனி நீங்கள் வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்து அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பதிலாக வாட்ஸ்அப்புக்குள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது இதோட டேட்டா கூகுளுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதே வேளையில் இந்த டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கூகுள்கிட்டருந்து எடுத்து நமக்கு கொடுக்க போகிறாங்க இந்த வாட்ஸ்அப். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது வாட்ஸ்அப்பில். ஸோ மொழிக்கு அங்கே எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. சரிங்களா? எந்த மொழியில் வேணாலும் சென்ட் பண்ணிட்டோம், நம்ம ஃபேஸ் பண்ண தயார் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் விரைவில் வருகிறது இந்த அற்புதமான செட்டிங் டிரான்ஸ்லேட். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ பயனுள்ள ஒரு மெசேஜ் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணி பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.